வணக்கம். ஜோதிடத்தில் இந்த போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த என்ட்ரன்ஸ் இன்றைக்கி எல்லாமே பாப்புலேஷன் ஜாஸ்தியானங்காட்டி எல்லாத்தையுமே வடிகட்டுறதுக்காக, ஸ்க்ரூட்டனி பண்ணுவதற்காக, ஃபில்டர் பண்ணுறதுக்காக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் வைக்கிறாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு. அப்போது யார் இருக்கிறதுலையே ரொம்ப அதிக திறமைசாலி 0.1 மார்க்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு மெடிக்கல் நீட்டு, இதே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, அதர் ஐஐடி, ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸு, எஸ்எஸ்பி, அதே மாதிரி இந்த யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங் எக்ஸாம், ஐபிபிஎஸ் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வுகள் கடுமையாக இருக்குது. எல்லோரும் ஒரே சிலபஸ் தான் படிக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது. எல்லாருமே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த 12th வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டும் ஒரே சிலபஸ் தான். இருந்தாலும் போட்டி அந்த தேர்வு எழுதும் நேரத்தில் நல்ல தசா புத்தி அந்தர், மெயினாக தசையும் கூட பரவாயில்ல, நல்ல புத்தி அந்தர் நடக்கணும். புக்திங்கிறது இப்போ உதாரணம் குரு தசை, புதன் புத்தி, விருச்சிக லக்னத்தில் ஒருவர் பிறந்துக்காங்க. அந்த 11ஆம் பாவம் தான் வெற்றி ஸ்தானம், லாபஸ்தானம்னு பேர். அந்த அதிபதியினுடைய புத்தியோ இல்லை 11 நிற்கக்கூடிய கிரகங்களுடைய புத்தி அந்த டைமில் அவங்க எழுதும் காலத்தில் நடந்தால் கண்டிப்பாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அதே மாதிரி 9ஆம் இடம் லக்கு, கடவுள் அருளும் கூட எடுத்துக்கலாம், இல்லை கடவுள் நம்பிக்கைலாம் லக்கு எடுத்துக்கலாம். அப்போ அந்த பாவம் புத்தியோ அந்தர்லையோ நடந்தாலும் அவர்களுக்கு நிச்சயம் ஜெயிப்பார்கள். அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவாங்க. கேம்பஸ் இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.